தமிழக மக்களுக்கு ஒரு வேண்டுகோள். 5 ஆண்டு காலம் திமுக ஆட்சி செய்து தமிழ்நாட்டை நாசப்படுத்தியது போதும். இனியும் நீங்கள் பொறுத்துக் கொள்ளக்கூடாது. நான் சொல்வது குறிப்பாக பெண்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நான் சொல்லுகின்ற ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள். காரணம், தமிழ்நாட்டிலே பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. தமிழ்நாட்டை கடந்த காலத்தில் எத்தனையோ மன்னர்கள் ஆண்டார்கள், அதன் பிறகு வெள்ளையர்கள் ஆண்டார்கள், அதன் பிறகு சுதந்திரத்திற்கு பிறகு எத்தனையோ முதலமைச்சர்கள் ஆண்டார்கள். ஆனால் இத்தனை ஆட்சிகள் மத்தியிலே பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாத ஒரே ஆட்சி இந்த ஸ்டாலின் ஆட்சி தான். அதை நீங்கள் பெண்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இன்னைக்கு வீட்டில் இருக்கிற அம்மாக்கள், என் பொண்ணு ஸ்கூலுக்கு போயிருக்கு, பத்திரமா திரும்பி வந்துருமா? என் பொண்ணு காலேஜுக்கு படிக்க போயிருக்கு, எப்படா வரும், பத்திரமா வருமா? என் பொண்ணு வேலைக்கு போயிருக்கு, அது பத்திரமா திரும்பி வந்துருமா, எப்ப வரும்னு தினம் தமிழ்நாட்டில் தாய்மார்கள் வீட்டுல காத்துட்டு இருக்கிறாங்க. மடியில நெருப்பு வச்சு காத்துட்டு இருக்கிறாங்க. காரணம், இந்த தகுதி இல்லாத, திறமை இல்லாத ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இது நான் ஏதோ சொல்லணும், தேர்தலுக்காக ஓட்டுக்காக நான் சொல்லணும்னு சொல்லல. எல்லாமே தரவுகள், டேட்டா வச்சுதான் நான் சொல்றேன். அதாவது ஒரு வீட்டில் ஒரு குடும்ப தலைவன் இருக்கிறான், பெரிய பணக்காரன், பெரிய பங்களா வச்சிருக்கிறான், கார் வச்சிருக்கிறான், வீடு வச்சிருக்கிறான், ஃபேக்டரி வச்சிருக்கிறான், எல்லாம் வச்சிருக்கிறான். ஆனா அவன் வீட்டு பெண்களுக்கு அவனால பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா அவன் வீட்டு தலைவனே கிடையாது, அவன் மனுஷனே கிடையாது. அதே போன்றுதான் தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரு. அந்த முதலமைச்சரால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா நீ எல்லாம் ஒரு முதலமைச்சரா? நீங்க உங்களுக்கு முதலமைச்சரா இருக்க என்ன தகுதி இருக்கு? எங்க பெண்களுக்கு உங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா எதுக்கு இந்த பதவி உங்களுக்கு? நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலை இதுவரைக்கும் எவ்வளவு ஆட்சிகள் பார்த்தோம். ஆனா இப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சி இது நாங்க பார்த்ததே கிடையாதுமா. உணர்வுபூர்வமா நான் சொல்றேன். 3 மகள்களை பெற்ற ஒரு தந்தையா நான் சொல்றேன். தயவு செய்து தமிழக மக்களை, தயவு செய்து திமுகவுக்கு மீண்டும் வாக்களிக்காதீர்கள். போதும். அவர்கள் முதலமைச்சருக்கு என்ன தமிழ்நாட்டில் நடக்குதுன்னு கூட தெரியல.